தலைவர் 173 படத்தை பற்றிய ஆரம்பகட்ட பேச்சுகள் தொடங்கியதிலிருந்து இயக்குனர் யார், கதை எப்படி இருக்கும், தயாரிப்பு நிறுவனம் எது என்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மனதுல குடியேறுச்சு. ஆரம்பத்துல ரஜினி சாருக்கு நெருக்கமான நண்பரும் முன்னணி இயக்குனருமான சுந்தர் சி தான் இந்த படத்தை இயக்கவிருக்கார் அப்படின்ற செய்தி உலா வந்தது. ஆனால் திடீர்னு அந்த படத்துல இருந்து சுந்தர் சி விலகிய பிறகு அடுத்த இயக்குனரை இறுதி செய்ய ரஜினிகாந்த் அவர்கள் பல கதை விவாதங்கள்ல மேற்கொண்டிருக்காரா. இந்த விவாதங்கள் பல முக்கியமான திருப்பங்களையுமே கொண்டு வந்திருக்கு. ரஜினிகாந்த் சார் தன்னுடைய அடுத்த படமான தலைவர் 173க்காக ஒரு பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமான ஒரு பொழுதுபோக்கு திரைப்படத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. இதற்காக தன்னுடைய நீண்ட கால நண்பரும் கமர்ஷியல் படங்களை எடுப்பதுல வல்லவருமான சுந்தர் சியிடம் கதையை கேட்டிருந்தாரு. சோ அதுதான் அதன் பிறகு சிக்கலை கொண்டு போய் முடிய வச்சிருக்கேன். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி அவர் வச்சிருந்த 2 கதையை சொல்லியிருக்காரா. தனுஷ் அவர்கள் தற்போது சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி இது போன்ற கதை சொல்வது இது ஒன்றும் புதியது கிடையாது. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 முறை சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் எடுக்க தனுஷ் அவர்கள் முயற்சி பண்ணிருக்காரு. ஆனால் அந்த 3 கதைகளையுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிராகரிக்க தற்போது மீண்டுமே தனுஷ் அவர்கள் அந்த முயற்சியை பண்ணிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷுடைய வாழ்நாள் ஆசையே சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு படமாவது இயக்கிவிட வேண்டும் அப்படின்றதுதான். இதனை பல மேடைகள்ல அவரே வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 4வது முறையாக தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருக்காராம். இந்த ஸ்டோரியுமே சூப்பர் ஸ்டாருக்கு திருப்தி கொடுக்கல அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.